ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, நாளைக்கு மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை சந்திர கிரகணம் பிடிக்க போகுது. பௌர்ணமியுடன் சேர்ந்த சந்திர கிரகணம். இந்த நாளில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து வெளியே வராமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. வெளியே வராமல் இருங்க, வெளியே வரதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாப்பாடெல்லாம் வந்து அந்த சமயத்தில் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா எதிர்மறை சக்திகள் அந்த சமயத்தில் அதிகமாக வந்து இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. கரண்ட்டை தொடுறது, கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த வித வேலைகளும் செய்யாமல் அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் வந்து வெளியில் பாத்ரூம் இருக்குது, அந்த சமயத்தில் பாத்ரூம் போனால் எப்படி போகிறது அப்படின்னா, முடிஞ்சால் கொடை யூஸ் பண்ணிவிட்டு கொடையினாலும் உங்களை மறைச்சிக்கிட்டு போயிட்டு வாங்க. அந்த போயிட்டு ஒரு செகண்ட் டக்குன்னு வந்துடுங்க. அதிக அளவு அந்த கதிர்வீச்சில் நீங்கள் இருக்கிறது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வந்து நல்லது கிடையாது. சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும் வந்து அந்த கிரகண நேரத்தில் வெளியில் போகிறது அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயங்கள். கிரகணத்தப்போ எதிர்மறை சக்திகள் வந்து அதிகமாக இருக்கிறதால நம்ம வீட்டையும் நம்மளையும் வந்து சூழ்ந்து தான் இருக்கும். நம்ம வீடெல்லாம் வந்து கழுவி சுத்தப்படுத்திட்டு பூஜை சாமானை வந்து கழுவி, கிரகணங்கிறது நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கிற கடவுளுக்கும் அதை வந்து பிடிச்சிருக்கும். அதனால் அந்த வீட்டில் இருக்கிற பூஜை சாமானை எடுத்து கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி பூஜை பண்ணி சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பாத்திரமெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் விளக்கி வச்சுருங்க. விளக்கி க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? வீட்டில் தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை சாமான் கழுவி வீட்டில் விளக்கேற்றிட்டு சமைச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வந்து பண்ணுங்க. நீங்களும் தலை குளிச்சு சுத்தமொத்தமாக அதை மாதிரி நம்ம பண்ணும்போது லக்ஷ்மி தேவி நம்மளை தேடி வருவாங்க. நல்லது நடக்கும். உங்களோட வந்து கிரகணத்தோடு சேர்ந்து உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற சக்திகள் எல்லாம் தீய சக்திகள் எல்லாம் வெளியே போயிட்டு வீடு வந்து புனிதமடையது நம்மளால் வந்து உணர முடியும்.